காட் பிளஸ் யூ. நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிளில் உள்ள சம்பவங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே கேட்டு வருகிறோம். இன்றைய நாளில் ஒரு அற்புத அடையாளத்தை கேட்போம். இயேசுவானவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இந்த சம்பவங்கள் உண்மையாக நடந்தேறிய நாட்கள். மரித்தவன் உயிரோடு கூட எழுந்தான் 4ஆம் நாளில். அது இயேசுவானவர் செய்த அற்புதம். இன்றைய நாளிலும் அந்த மனிதனை குறித்து நாம் பார்ப்போம். எருசலேமுக்கு அருகிலான 2 மைல் கிலோமீட்டர் தூரத்திலே பெத்தனியா என்னும் ஒரு கிராமம் உண்டு. அந்த கிராமத்திலே இன்றும் அந்த எருசலேம் தேசம் உண்டு, பெத்தனியா என்கிற தேசமும் உண்டு. அந்த தேசத்திலே மார்த்தாள், மரியாள் என்கிறதான 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களோடு கூட அவருடைய சகோதரன் லாசரு என்கிறதான ஒரு மனிதனும் வசித்து வருகிறார்கள். இப்படியாக அந்த இயேசுவானவர் வாழ்ந்த காலகட்டத்திலே இயேசுவானவர் செய்த அந்த அற்புதம் அது பேசப்பட்டு வருகிறது. அவர் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று முடவனை நடக்கும்படி செய்கிறார், ஊமையை பேசும்படி செய்கிறார், குருடனை பார்வையிடை செய்கிறார். இப்படியாக அவர் அநேகமாயிரம் அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்ம அதை பைபிளில் பார்த்தோம்னா அது ஒன்றாக கேட்கலாம், படிக்கலாம். படிக்க முடியாத சூழ்நிலை உள்ளவர்களுக்காக இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசி வருகிறோம். அதை கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இந்த மூவரும் அந்த பெத்தனியா கிராமத்திலே வாழ்ந்து வருகிற போது லாசரு என்கிற மனிதன், அதாவது மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன், வியாதி அடைகிறான். வியாதி அடைந்த போது அவர்கள் இயேசுவானவருக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவானவர் லாசரு இடத்துல மிகவும் அன்பாக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கிறோம். இப்போ யார்கிட்டையும் அன்பா இல்லையா அப்படின்னு கேட்டால் அவர் எல்லோரிடத்திலும் இருந்தார். ஆனாலும் கூட லாசருவை அதிகமாக அவர் நேசித்தார். மார்த்தாள் மரியாள் யார் என்கிறதான்னு கேட்டால், அது மார்த்தாள் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தாள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு இன்றும் பார்க்குறோம், நமக்கு பூமியில் சொத்து, 10 ஆஸ்தி, அந்தஸ்து இருந்தால் அது ஒரு பங்கு அப்படிங்கிறோம். ஆனாலும் கூட அந்த மரியாள் இயேசுவானவரை தன்னுடைய பங்காக, தன்னை விட்டு எடுபடாத நல்ல ஒரு பங்காக ஆண்டவரை நேசித்து வந்தார். அவருடைய சகோதரன் லாசரு. இந்த மரியாள் ஆண்டவர் பாதத்திலே, இயேசுவானவர் பாதத்திலே பரிமள தைலம் ஊற்றி கால்களை கழுவி தன்னுடைய தலைமயிரினாலே அதை துடைத்தாள் என்று சொல்லி நம்ம வேதத்தை பார்க்கிறோம். இயேசு மரியாள் இடத்திலும் மார்த்தாள் இடத்திலும் லாசரு இடத்திலும் மிகவும் அன்பாக இருந்தார். அதிகமாக லாசருவை நேசித்தார். அந்த மனிதனுக்கு வியாதிப்பட்டிருக்கிறான். மரிக்கிற தருவாயில் இருக்கும் பொழுது அந்த மார்த்தாள் மரியாள் சொல்லி அனுப்புகிறாங்க இயேசுவானவருக்கு. அவர் வேறு கிராமத்தில் இருக்கிறார். அப்பொழுது சொல்லி அனுப்புகிறாங்க, லாசரு வியாதிப்பட்டிருக்கிறான் என்று சொல்லி. அதை கேட்ட அவர் ரொம்ப வேதனையோடு கண்கலங்கினார். அப்பொழுது அவர் 2 நாள் கழித்து அங்கு வருகிறார். வியாதியாக இருக்கும்போது சொன்னால் உடனே வந்துடணும் இயேசு, அப்படி தானே? அப்போ தானே உயிர்ப்பிக்க முடியும். அவர் 2 நாள் மீண்டுமாக அதை காலதாமதம் செய்கிறார். சென்று முடித்து அங்கு செல்கிறார். அந்த கிராமத்திற்கு, பெத்தனியா கிராமத்திற்கு அவர் செல்கிறார். சென்று அதை வாசிப்போம். இயேசு மார்த்தாளின் இடத்திலும் அவளுடைய சகோதரியிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாக இருந்தார். அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர்கள் கேள்விப்பட்ட போது அவர் தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். சென்று அவர் கிளம்புகிறார். கிளம்பி அந்த இடத்துக்கு போகும்போது அதற்கு அவள், ஆமாண்டவரே, அவர் கேட்குறாரு, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றைக்கும் அறியாமல் இருப்பான், விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார்.
நீ விசுவாசிக்கிறாயா நான் உன்னுடைய சகோதரனை குணமாக்கக்கூடும் என்று சொல்லி. அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாக மரியாளையும் ரகசியமாக அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாக எழுந்து அவரிடத்தில் வந்தாள். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். அப்பொழுது வீட்டிலே அவருடைய கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாக எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையிலிருந்து அழுகிறதுக்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். இயேசு இருந்த இடத்திலே மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் பிழைத்திருப்பான் என்று சொல்லி. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அவருக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வரல, 2 நாள் வந்து காலதாமதம் செய்து வர்றாரு. அப்பொழுது இங்கே இருந்திருந்தீங்கன்னா, ஆண்டவரே, நீ என்னுடைய சகோதரன் லாசருவை நீங்கள் உயிரோடு காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் என்று. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு வந்து சில சம்பவங்களில் வந்து அவர் கண்ணீர் விடுற மனுஷன் மாதிரி வந்து பூமியிலே உருவெடுத்து மனிதனோடு மனிதர்களாக தேவகுமாரனாம் இயேசு பூமியிலே வந்து மனிதரோடு ஒரு ஐக்கியம் வைத்து வாழ்ந்து காட்டினார் என்றால் அது உண்மையான தெய்வம் அப்படி செய்யக்கூடுமான்னா இயேசுவானவர் அப்படி செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கண்ணீர் விட்ட போது அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிலை வைத்தார் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்தவர் இவர், இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லை எடுத்து போடுங்கள்னு சொன்னார். உடனே மரித்தவனுடைய சகோதரி ஆகிய மரியாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுதும் நாருமே 4 நாள் ஆயிற்று. பாருங்க, லாசரு மேல அவர் ரொம்ப அன்பா இருந்தார். சகோதரிகள் 2 நாளுக்கு முன்பதாக சொல்லி அனுப்பிட்டாங்க, வியாதியா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, ஆட்களை அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வர காலதாமதம் பண்ணுறாரு. அவன் மரித்து விடுகிறான். அப்பொழுது அவர் வந்து கலங்குகிறார். கல்லறையிடத்துக்கு போனபொழுது அந்த மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுதும் நாருமே 4 நாள் ஆயிற்று என்றார். அவர் லேட்டாக வர்றதுக்கு காரணமே நாருமே 4 நாள் ஆனாலும் அவரால் உயிர்ப்பிக்க கூடும். வேதத்தில் இப்படியாக புதிய ஏற்பாட்டு காலங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், நம்மளுடைய முற்பிதாக்கள், அவங்கெல்லாம் முன்புள்ள மனிதர்கள், ஆபிரகாமுக்கு பிள்ளையை கற்களினாலே உண்டு பண்ண அவராலே ஆகும். கல்லுனால மனுஷனை அவர் முதல்ல மண்ணாலே மனுஷனை செய்து நாசியிலே தன் சுவாசத்தை ஊதின பொழுது தான் மனிதன் ஜீவாத்மாவான் ஆனான் என்று சொல்லி ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது கல்லில் மட்டும்தான் ஆக்க முடியுமான்னா, மண்ணில் மட்டும்தான் அவர் உருவாக்க முடியுமான்னா, கல்லுனாலும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண அவரால் வல்லவராக இருக்கிறார். அப்படியானா உலர்ந்த எலும்புகளையும் அவர் உயிர்வடைய செய்கிற அவர் தேவன் கடவுள். உலர்ந்து போன எலும்புகளையும் கூட அவர் உயிர்ப்பித்து மனிதனாக மாற்றக்கூடும். ஏன்னா அட்லீஸ்ட் வந்து 4 நாள் ஆச்சு நாருமே அப்படின்னு சொல்லி சகோதரிகள் சொல்றாங்க. அப்போ இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை சோத்தரிக்கிறேன். அவர் ஆண்டவர் சோத்தரிக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். திரியேக தேவன் ஒன்றாய் ஜொலிக்கிறார்கள். அவர் பிதாவானவர் பரலோகத்தில் இருக்கிறார். இயேசுவானவர் பூமியில் வந்து மரித்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே
அவர் ரத்தம் சிந்தி, சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தி, அந்த இரத்தத்தின் விலைக்கிரயமாக நம்மை மீட்பு பொருளாக உள்ளோம். அப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றும் அவர் நம்மிடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இயேசுவானவர் பரலோகம் சென்றிருக்கிறார். அவர் மீண்டுமாக பூமியின் கடைசி காலங்களில் இருக்கிறோம். நம்மளிடத்தில் அவர் வர இருக்கிறார். அவரை நேசித்து அவர் வழியில் நடக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் அவர் 2ஆம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப் போகிறார். இப்போ மரித்து 4 நாள் ஆச்சு அப்படின்னா யாருக்குமே ஒரு சந்தேகம் வரத்தையும் செய்யும். மரித்த ஸ்பாட்லேயே நம்ம எப்படியோ ஹார்ட் ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னா ஏதாவது டாக்டர்கள் இதை ஜஸ்ட் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஏதோ ஒரு வழியில் காப்பாற்றிடலாம்னா அது 100ல் 1 அப்படி நடக்கும், காப்பாற்றிடுவாங்க. ஆனால் இது 4 நாள் ஆச்சு. கல்லறையிலே வச்சாச்சு. கல்லறையிலே வச்சு மேலே ஒரு கல்லையும் மூடியாச்சு. மறிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீலையில் சுற்றி மூக்கு நாக்கு எல்லாத்தையும் மூடிடுவாங்க. உயிர் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, 100% சான்ஸ் இல்லை. ஆனாலும் கல்லை புரட்டுங்கள் என்று சொன்னபோது இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கு மனிதர்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுறாங்க, மண்டியிடுறாங்க. இந்த உலகத்திற்காக, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களுக்காக எல்லாவற்றுக்கும் அவர் ப்ரேயர் பண்ணுறாங்க. அது மாதிரி அவர் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்கிறார். நீர் எப்போதும் என் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். சகோதரி இப்படி சொல்றாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, யாருமே வேதனை தானே. ஒரே சகோதரன் அன்பாக இருக்காங்க. நம்ம வீட்டில் ஏதாவது ஒருத்தர் மறிக்கிற தருவாயில் இருந்தால் நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம். மறிச்சதுக்கப்புறம் கல்லறையில் வச்சதுக்கப்புறம் அவரை விசுவாசிக்கிறாங்க. நீ விசுவாசிக்கிறாயா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன்னை உரத்த சத்தமாய் கூப்பிட்டோன்னே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினாலே கட்டப்பட்டிருந்தது. அவன் முகம் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்ட அவர்களாகிய யூதர்கள் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர்களில் சிலர் பரிசேயர்கள். பரிசேயர் கூட்டம் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பூமியில் என்ன அற்புத அடையாளங்கள் கிறிஸ்தவர்கள் கொண்டு அது நடந்தாலும் பரிசேயரான ஒரு கூட்டம் அதை பரிசோதித்து ஒரு குற்றா முகாந்தாரப்படுத்தி கொண்டே தான் இருக்கும். நம்ம அவர்கள்ட்ட போக வேண்டாம். ஆனாலும் இதை விசுவாசித்த யூதர்கள், விசுவாசித்தார்கள். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் மரித்தவன் உயிர்ப்பான் ஆனால், உயிர்ப்பான்னு சொல்கிறத விட 4ஆம் நாளில் உயிர்ப்பான் ஆனால் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும், தன்னுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், கடன் பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர்னால மரித்தவன் உயிர்த்தாள் என்றால் இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். அதனாலே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருங்கள், அவரை நேசியுங்கள், மதம் மாற வேண்டாம், நீங்கள் மனம் மாறுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றும் இன்னொரு அற்புத அடையாளத்தை காணும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது சகோதரன் இம்மானுவேல். God bless you all.